கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30 ஆகிய வசனங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஒரு குடும்பம் வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டா தெரியாது. ஒவ்வொரு குடும்பத்திலுமே ஒவ்வொரு விதமான வருத்தங்கள், சஞ்சலங்கள், வேதனைகள், பாரம், மன அழுத்தம், டிப்ரெஷன்ல இருப்பாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா அவங்க இதயத்துக்குள்ள ஏதாவது ஒரு காரியத்தை யோசிச்சுட்டே இருப்பாங்க. எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் சரி, அவங்க இதயத்துல பார்த்த ஒரு பாரம். 2020 ஒரு குடும்பம், அதிகமான சொத்து இருக்கு, கல்யாணம் முடிஞ்சு ஒரு 6 வருஷம் ஆச்சு, மனைவி விட்டுட்டு போயிட்டா. என்னன்னு சொல்லி கேட்கும்போது பிள்ளை இல்லை. அந்த கணவர் அடிக்கடி தண்ணி அடிச்சிருவாரு. ஏன்னா நிறைய பணம் செழிப்பா இருக்கு, வீட்டுக்கு வரும்போது தண்ணி அடிச்சுட்டு வருவாரு. வீட்டுல ஏதோ ஒரு காரியத்துல பேசும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சண்டை, உடனே மனைவி விட்டுட்டு போயிட்டா. அந்த குடும்பத்துல பேசும்போது என்ன சொல்லி கேட்கும்போது பிள்ளை இல்லை, கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. அப்ப ஒரு குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு பாரம், ஒரு வருத்தம். லாஸ்ட் புருஷன் வேண்டாம் சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. பணம்லாம் செழிப்பா இருக்கு, ஆனா பாரம். இப்போ நம்ம அந்த கடைசி காலத்துல வாழ்றோம், கொரோனாக்கு அப்புறம் வாழ்றோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அதிகமான கடன் இருக்கும்போது ரொம்ப பாரத்தோடு இருப்பாங்க, ரொம்ப வருத்தத்தோடு இருப்பாங்க. ஏன்னா தூங்கி எந்திரிச்சா இஎம்ஐ, தூங்கி எந்திரிச்சா பேங்க் லோன், தூங்கி எந்திரிச்சா ஒவ்வொரு காரியம். அது ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய காரியமா இருக்கலாம், வீட்டு வாடகையா இருக்கலாம், கடை வாடகையா இருக்கலாம், பிசினஸ் காரியமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் பணம் இல்லை அப்படின்னா அவங்க இதயத்துல என்ன இருக்கும் அப்படின்னா பாரம் மட்டும்தான் இருக்கும், வருத்தம் மட்டும்தான் இருக்கும். என் வாழ்க்கையிலே அதை நான் அனுபவிச்சிருக்கேன், பல வருஷம் அனுபவிச்சிருக்கேன். கையில காசு இல்லை, பணம் இல்லை அப்படின்னா அந்த இதயத்துக்குள்ள எவ்வளவு வருத்தம் இருக்கும், எவ்வளவு பாரம் இருக்கும் எனக்கு சொல்ல தெரியும். சரீரத்துல வியாதியோடு இருந்திருக்கேன், பலவீனத்தோடு இருந்திருக்கேன். ஒரு குடும்பத்திலே நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தா அவங்க இருதயம் எவ்வளவு வருத்தத்தோடு இருக்கும், எவ்வளவு பாரத்தோடு இருக்கும் நான் அனுபவிச்சிருக்கேன். நான் சின்ன வயசுல எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. அப்பவுமே கஷ்டப்பட்டிருக்கேன். அதுலயும் நான் அந்த வருத்தம், அந்த பாரத்தை அனுபவிச்சிருக்கேன். 11 வயசுல நான் வேலைக்கு போயிட்டேன். 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது 3 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருக்கேன். வேலைக்கு போன இடத்துல அடிப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, அவங்க முன்னாடி வேலை பார்க்கணும். அங்கேயும் நான் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன், வருத்தம், பாரம் எல்லாம் அனுபவிச்சிருக்கேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வியாபாரத்துல நஷ்டப்பட்டாச்சு அப்படின்னா சொந்த பந்தங்கள் எல்லாம் தள்ளி போயிடும். அதுலயும் நான் வருத்தம், பாரம் எல்லாம் அனுபவிச்சிருக்கேன். என் வாழ்க்கையில எனக்கு எப்போ சமாதானம் கிடைச்சது தெரியுமா? நான் பல லட்சங்கள் கடன்ல இருந்திருக்கேன். பல லட்சம் தான் சொல்ல முடியும், கோடிக்கணக்கில் சொல்ல முடியும். என்னோட வாழ்க்கையில நான் ஃபெயிலியர் மாடல், தோல்வி, நிந்தைகள், அவமானங்கள், இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில இருக்கும்போது
மாந்திரியத்திலே, கடனிலே, விக்கிரத்து பணம் கொடுத்து ஏமாந்து, மனுஷனை நம்பி ஏமாந்து பல லட்சங்கள் போய் இப்படிலாம் இருக்கும்போது என் வாழ்க்கையில் எனக்கு வருத்தம், பாரம் மட்டும்தான் இருந்துச்சு. என்னோட வாழ்க்கையில எனக்கு சமாதானம் இருக்காது, நிம்மதியா இருக்காது. ராத்திரி ஒரு 10 மணி 11 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். வந்தா உடனே டிவி ஆன் பண்ணிட்டு ஏதோ படம் பார்த்துட்டு இருப்பேன். 1 மணி 2 மணி வரைய நிம்மதி இருக்காது. என்ன காரணம் சொல்லி கேட்கும்போது வருத்தம், பாரம். என்னைக்கு இயேசுவை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டு நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து என் வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன். என்னோட வாழ்க்கையில பாவம்னா என்ன, துன்மார்க்கர்னா யாரு, உமது வேதத்தை விட்டு விலக துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருச்சு. 119 சங்கீதம் 53 வசனத்திலே. துன்மார்க்குடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. நீதிமொழிகள் 3 அதிகாரம் 33 வசனம். கையில பைபிள் எடுத்து ஒவ்வொரு வசனமா வாசித்து பார்க்க ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில நஷ்டம் வர்றதுக்கு என்ன காரணம்? பொய் பேசினால் நாசம் அடைவார்கள் போட்டுருந்துச்சு. விக்கிரத்துக்கு ஒரு மனுஷன் பணம் கொடுத்து உலக வழிபாடுகளை சிக்கி கொண்டால் அவனோட வாழ்க்கையில சாபம் இருக்கும். சொந்த தேசத்தை விட்டு வேற தேசத்துல தூக்கி வீசிடுவாராம். கையில பைபிள் எடுத்து வாசித்து அறிந்து கொண்டேன். என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று எழுதப்பட்டிருக்கு. என்னோட வாழ்க்கையிலே நான் விக்கிரத்துக்கு பின்னாடி போயிருக்கேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வருத்தம் ஏன் வருது, பாரம் ஏன் வருது? சுவாசமுள்ள மனுஷனை நம்ப கூடாது, நம்புவதை பார்க்கிலும் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதன்னு சொல்லி போட்டிருக்கு. கர்த்தர் மேல் பற்றுதல் வைக்கணுமா, கர்த்தர் மேல மட்டும்தான் நம்பிக்கை வைக்கணுமா? என்னோட வாழ்க்கையில நான் மனுஷனை நம்பி பின்னாடி போயிட்டேன். எங்கெல்லாம் நஷ்டம், எப்படிலாம் நஷ்டம், எப்படிலாம் வருத்தம், எப்படிலாம் பாரம். ஒரு குடும்பம் அப்படின்னா கர்த்தரை சார்ந்திருந்தால் ஆசீர்வாதம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பம் கர்த்தரை சார்ந்து கொண்டால் பாதுகாப்பு. கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு இருக்கும்போது தேவன் நம்மளை மீட்டெடுப்பார். இந்த கடைசி காலம் அழகா வேதம் நமக்கு தெளிவாக கட்டு தெரியுது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஒருவேளை காலவேளையிலே வருத்தமும் பாரமும் இதயத்துக்குள்ள இருக்கா? மனுஷன் பின்னாடி போகாமல் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி வரும்போது, கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது, அவருடைய பாதபடியில் இருக்கும்போது, ஒருவேளை கண்ணீர் வாழ்க்கையா இருந்தால் அவருடைய சமூகத்துல கண்ணீரோடு அழுது ஜெபிக்கும் போது எந்த காரியத்தை குறித்து கண்ணீர் வடிக்கிறோம்? ஒரு வாலிப பிள்ளை கண்ணீர் வடிக்கிறா. என்னன்னு சொல்லி கேட்டா, என்னை ஏமாத்திட்டாங்க. சில குடும்பத்திலே கொஞ்சம் வயசு தான், ஆனா கணவர் விட்டுட்டு போயிருந்தாரு. என்னன்னு சொல்லி கேட்டா ஏமாற்றம். சில குடும்பத்துல பிள்ளை இல்லாம இருக்கு. அவங்க வீட்டுல, பக்கத்து வீட்டுல சொந்தக்காரங்க, மாமியாரு, புருஷன், ஒரு குடும்பம் ஃபுல்லா கேட்கும்போது அந்த தாயாருடைய உள்ளம் நொறுக்கப்பட்ட நிலைமை. இப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வருத்தம், பாரம் எங்கெல்லாம் இருக்கோ, எந்த நாடா இருந்தாலும் சரி, எந்த ஜனமா இருந்தாலும் சரி, வேதம் தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லாரும், எந்த நாடா இருந்தாலும் சரி எல்லாரும், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள். அவர்கிட்ட வந்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இளைப்பாறுதல் கிடைக்கும். ஒரு மனுஷன் பாரத்தோடு இருக்கான், வருத்தத்தோடு இருக்கான், அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா அமைதி வேணும், சமாதானம் வேணும். ஒரு மனுஷன் தர முடியாது. என் வாழ்க்கையில நான் கடன்ல கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த கடன் இருக்கும்போது
அமைதி இருக்காது, சமாதானம் இருக்காது. ஒரு மாசம் டியூ கட்டணும், ஒரு மாசம் லோனு, அது நம்ம மனசுல ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரும்போது ஒரு இருதயம் பாரமா மாறிடும். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, இந்த மாசத்தினுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டுட்டு அப்படின்னா அப்படியே அமைதியா இருப்பாங்க. கொஞ்சம் பணம் குறைஞ்சிட்டு வேற யார்ட்டையாவது கை மாத்தி வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சமாதானமே இருக்காது. ஏன்னா மறுபடியும் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். சில குடும்பத்திலே வாரம் வாரம் சனிக்கிழமை ஒயின் ஷாப்புக்கு பணம் போயிடும். சம்பளம் வாங்குவாங்க, அப்படியே வாரம் வாரம் அங்க போயிடும். அந்த வீட்டுல பார்த்தா மனைவி பார்த்தா வருத்தத்தோடு இருப்பாங்க, பாரத்தோடு இருப்பாங்க. என்ன சொல்லி கேட்டேன், என் கணவர் என்ன ரட்சிக்கப்படல. ஒரு குடும்பம் விக்கிர வழிபாடுல இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டு வாசப்படியில பாவம் இருக்கும். விக்கிர வழிபாடுக்குள்ள போகும்போது சாபம் இருக்கும். அப்போ ஒரு குடும்பத்துல ஏன் வருத்தம் வருது, என்ன மாதிரி பாரமா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது வீட்டுல பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை உடம்பு சரியில்லாம இருக்கும், வருத்தம் பாரம் மட்டும்தான் இருக்கும். வயசாயிருக்கும், ரொம்ப வயசா இருக்கும். 2 நாள் முன்பாக ஒரு குடும்பத்துல பேசிட்டு இருந்தேன். அந்த ஐயாவுக்கு 72 வயசு, அந்த அம்மாவுக்கு 70 வயசு. அந்த அம்மாவுக்கு சுகர் இருக்கு, ஐயாவுக்கு தலையில ஒரு கட்டி இருக்கு. அந்த ஐயா ஆட்டோ ஓட்டுறாங்க, 72 வயசு ஆகுது, மறதி, ஆட்டோ ஓட்ட முடியல. ஒரு வாரத்துக்கு 700 ரூபாய் மாத்திரை வாங்கணும், பணம் வேணுமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அப்ப 72 வயசுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மாத்திரைக்காவது நான் ஒரு ஆட்டோ ஓட்டணுமே, கண்ணு தெரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. வயசு பார்த்தா 72 வயசு. அப்படியே பார்த்தேன், அந்த ஐயா அப்படியே உடைஞ்சு போயிருக்காங்க. 72 வயசு. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய பாதபடியில வந்துடணும். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன தெரியுமா வேணும்? கர்த்தர் வேணும். அவர் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது இளைப்பாறுதல், அவர் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நமக்கு சமாதானம். இந்த காலவேளையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் நமக்கு போதும். கடைசி வரையே நமக்கு யாரு கூட இருப்பா? கர்த்தர் மட்டுமே. நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிச்சாச்சு அப்படின்னா குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்துல நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போய் வருத்தத்திலையும் பாரத்திலையும் இருக்கிறோமோ, சில குடும்பத்துல பாவத்துல இருப்பாங்க, அக்கிரமத்துல இருப்பாங்க, விபச்சார அடிமையில இருப்பாங்க, போதை அடிமையில இருப்பாங்க, பல விதமான பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, வருத்தம் இருக்கும், பாரம் இருக்கும். ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட குடும்பங்கள் யாராவது ஒருவேளை காலவில்லை இணைந்திருந்தால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். என் வாழ்க்கையிலே நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுல ஒன்னே ஒண்ணுதான் தெரிந்து கொண்டேன். மாயை மாயை எல்லாம் மாயை. மாயான உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்காக ஜீவனை தந்தவர், நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றும் நமக்காக பிதாவுடைய வலது பரிசத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எந்த காரியத்திலே கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கு, எந்த சூழ்நிலை இருக்கிறோம், நமக்கு என்ன வேணும், நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணும், ஒரு மனுஷனுக்கு தெரியாது. ஆனா நம்ம உருவாக்கின கர்த்தருக்கு தெரியும். அவர் சகலவற்றையும் புதுப்பிக்கிற தேவன். பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் எல்லாம் நம்ம எல்லாரும் புது சிருஷ்டியா இருக்கும்.
சில குடும்பத்துல இந்த வருத்தம் பாரம் ஏன் வருது அப்படின்னா, சொத்து இல்லைன்னா யாராவது ஏமாத்தி இருப்பாங்க, பணம் கொடுத்து வராம இருக்கும், நகை கொடுத்து வராம இருக்கும், சொத்தை சொந்தக்காரங்க எழுதி ஏமாத்தி வாங்கியிருப்பாங்க. சில குடும்பத்துக்குள்ளே யாராவது எழுதி ஏமாத்தி வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் நிறைய குடும்பத்துல நடக்கும். ஏமாற்றம், தோல்விகள். இப்படிப்பட்ட குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, வருத்தமும் பாரமும் மட்டும்தான் இருக்கும். என் வாழ்க்கையில நான் இருந்திருக்கேன்ப்பா, எனக்கு அந்த கஷ்டம்னா என்னன்னு தெரியும். கஷ்டப்பட்டவனுக்கு மட்டும்தான் கஷ்டம்னா என்னன்னு தெரியும். கடன்ல கஷ்டப்பட்டிருக்கேன், சாபமா சாபத்துல வாழ்ந்திருக்கேன், கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கனா வாழ்ந்தாச்சு. கர்த்தர் பக்கம் மனம் திருமணக்கு அப்புறம் தான் தெரியுது, 24 மணி நேரம் ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானபடி வாழணுமா, ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா 24 மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். அப்ப நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருந்தால் கண்டிப்பா தேவன் ஆசீர்வதிப்பார். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு எங்கேயாவது தள்ளி போயிருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தர் சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அவர் நம்மளை எப்படி வாழ சொல்லியிருக்காரு, என்னென்ன செய்யணும், எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். இன்னைக்கு நிறைய இதயத்துக்குள்ள என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. என்ன காரணம்? கர்த்தரை விட்டு ஏதோ ஒரு காரியத்திலே தள்ளி போன ஒரு வாழ்க்கை. இந்த நாளிலும் கர்த்தர் அழைக்கிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் வேணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தர முடியும். நமக்காக இன்றும் பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்றார். கர்த்தர் பக்கம் நம்ம வரும்போது நம்ம வாழ்க்கை டோட்டலாவே சேஞ்ச் ஆயிடும், முழுசா மாறிடும். ரவிராஜனுடைய வாழ்க்கையிலே 2015 தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கப்பட்டு வாழ்றதுக்கு ஒப்பு கொடுத்தேன். 2016 முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தாச்சு. 10வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. கர்த்தர் கிருபையினாலே பைபிள் காலேஜ் படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். 5 வருஷம். கொரோனாக்கு அப்புறம் பல உபத்திரத்து மத்தியிலே மறுபடியும் தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இன்று உங்க முன்பாக நிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி பாடுகள், உபத்திரங்கள், கண்ணீர், கஷ்டம், பிரச்சனை, நஷ்டம், தோல்வி, நிந்தைகள், அவமானங்கள், கேவலம் எல்லாம் உள்ள வந்துட்டு. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, ஒரு குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது எல்லாம் உள்ள வந்துரும். ஆனா கர்த்தர் பக்கம் மனம் திரும்பியாச்சு அப்படின்னா நமக்கு முதல்ல ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். அப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிறதுக்கு தான் அதிகாலை வேளையிலே நம்ம எல்லாரும் இணைந்திருக்கிறோம். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா இங்கேயும் அங்கேயும் ஓட வேண்டாம். இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க, தேவனை நோக்கி கூப்பிடுங்க. உங்க வீட்டுல கையில பைபிள் இருக்கா? கையில பைபிள் எடுத்து வாசிங்க. செல்போன்லாம் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சிருங்க. நிறைய குடும்பத்துல செல்போன் மனுஷனை கெடுத்துட்டு இருக்கு. நிறைய பேருடைய வாழ்க்கையில செல்போன். இந்த செல்போன் மூலியமா எத்தனை குடும்பம் அழிஞ்சிட்டு இருக்கு தெரியுமா? சின்ன பிள்ளை, 2 வயசு பிள்ளை, 3 வயசு பிள்ளை, 5 வயசு பிள்ளை, எத்தனை குடும்பத்திலே வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவத்துக்குள்ள கிடக்குறாங்க. காரணம் என்ன? அதுல இந்த செல்போன் ஒரு காரணம்.
அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தெரியும், நிம்மதியே இருக்காது. ஒரு குடும்பத்துல மெட்ராஸ்ல இருந்து எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. அந்த தாயார் துக்கத்தோடு சொன்னாங்க, என் மக என் வார்த்தையை கேட்கவே மாட்டேங்க, 20 வயசு ஆகுது, கண்ட்ரோல் பண்ண முடியல, சில நாள் வீட்டுக்கு வரல, துக்கம்தான், எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, வரமாட்டுக்கா. நைட் 12 மணி ஆனாலும் செல்போன்ல பேசிட்டு இருக்கா. கண்ணீர் 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 கண்ணீர். பெற்றோர் கண்ணீர் வடிக்கிறாங்க. எந்தெந்த குடும்பம் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி வராங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில தான் இளைப்பாறுதல். சில குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருவாங்க, ஆனா மனம் திரும்பியாச்சான்னு சொல்லி கேட்டா நிறைய குடும்பத்துல சந்தேகம். ஏன்னா 6 நாள் இஷ்டம் போல வாழ்க்கை, 7ஆவது நாள் சர்ச்சுக்குள்ள வந்தாச்சு, ஆனா மனமாற்றம் இல்லை. மனமாற்றம் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. கர்த்தர் பக்கம் வரும்போது மனம் திரும்பி உணர்வடைந்து, ஐயோ என் வாழ்க்கையில நான் இப்படிதான் வாழ்றேனே அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி உணர்வடைந்து, நம்முடைய வாழ்க்கையில முழு ஆத்துமோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு தேவனுடைய சமூகத்துல நாம் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது நமக்கு நிரந்தரமான ஒரு விடுதலை தருகிறார். அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள காலவேளையிலே ஜெபிக்க போகிறோம். தாழ்த்துங்க, அர்ப்பணிங்க, கேளுங்க. உங்க குடும்பம் கர்த்தர் மட்டுமே ஆசீர்வதிக்க முடியும். நம்முடைய இதயத்துக்குள்ளே ஒரு சமாதானம் வேணுமா, ஒரு அமைதி வேணுமா, ஒரு இளைப்பாறுதல் வேணுமா, ஒரு மனுஷன் தர முடியாது. ஆனா கர்த்தர் நான் தருகிறேன் என்கிறார். அவருடைய சமூகத்துல தாழ்த்துவோமா, இருக்கிற இடத்துல முழந்தாள் படிடுங்க, அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கலாம் அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. எங்களுக்கா ஜீவனத்தின் ஜீவாதிபதியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. மரித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு சொன்னீங்கப்பா, உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கன்னு சொன்னீங்கப்பா. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் இளைப்பாறுதல் வேணும். உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைங்கப்பா. எந்த குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவத்துல வாழ்றாங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னித்து, அக்கிரமத்தை மன்னித்து, மீறுதலை மன்னித்து, எந்த குடும்பத்துல சாபத்தோடு இருக்காங்களோ அந்த சாபத்தை எல்லாம் நீக்கி அப்பா உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து இந்த நாளும் கையின் கிரியில் ஆசிரியங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க. அவங்களோட சிரஸ் மேலே ஆசீர்வாதத்தை வைங்க. அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு எந்த காலத்துல தள்ளி போனாங்களோ அந்த எல்லா பாவத்தை எல்லாம் மன்னித்து உங்க பிள்ளைகளை மறுபடியும் ஆசிரியங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிங்க. ரெட்டிப்பான நன்மை தந்து ஆசீர்வதிங்க. ஜெபாபிஷேகம் தாங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உங்களுடைய கிருபை இறங்கி வரட்டும், உங்களுடைய வல்லமை இறங்கி வரட்டும். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. சத்துருக்குள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. கிருபின் வரலாறு நிரப்புங்க, ஞான வரலாறு நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாறு நிரப்புங்கப்பா. ரட்சிப்பின் வஸ்து தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்கப்பா, துதியின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தருடைய கரத்தில் பண்ணிடுறோம். சிறுகுலை முதல் கொண்டு முதியோருடைய எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேல் அடைங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்க ஏற்ற துணையை தாங்க. டெலிவரி போறாங்கப்பா, கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமணத்துக்காக எத்தனையோ குடும்பத்துல ஆயத்தமா இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் வாசல் திறந்தாங்க. சில குடும்பத்துல திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கற்பதுனிக்காக அப்ப ஆயத்தமா இருக்காங்க. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. யாரெல்லாம் அப்பா இணைந்துக்கணும் எல்லா குடும்பம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளணும்ப்பா. கர்த்தரே தேவன் அப்பா, நாங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஆவியோடு உண்மையோடு பரிசுத்தத்தோடும் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த காலவெளியில ஜெபிக்கிற குடும்பங்கள் எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிக்கணும். அவனுடைய வம்சம், அவனுடைய தலைமுறை, அவனுடைய வியாபாரம், அவனுடைய கம்பெனி, அவனுடைய விவசாயம் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கொடுக்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. காலவேளை டிரைவிங் லைன்ல போறாங்க, முன்னும் பின்னுமா தேவ நிப்பாட்டி எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாத்து. கடன்ல கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. நிறைய குடும்பத்திலே லட்சங்கள் கோடிகளா இருக்குப்பா. உபத்திரம், அதிகமான உபத்திரம். உபத்திரத்தை மாற்றித்தாங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும்
எந்த குடும்பத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் இருக்காங்களோ, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடரணும். உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு பூரண சுகம் வேணும்ப்பா, பூரண விடுதல் வேணும்ப்பா, பூரண ஆரோக்கியம் வேணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு ஆசிர்வதிங்க. வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கணும்ப்பா. கர்த்தருடைய வருகையில நாங்கள் காணப்படணும். இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டும். யாரெல்லாம் அப்பா தேவனர்களே அப்பா மினிஸ்டர்களுக்காக ஜெபித்து இருக்காங்களோ அவங்களுடைய தலைமுறை ஆசிரிங்க, அவங்களுடைய வம்சத்தை ஆசிரிங்க. சில குடும்பத்தில் அப்பா தாங்குறாங்கப்பா, அந்த குடும்பத்தை கர்த்தர் மென்மேலும் ஆசிரிங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. இந்த இடத்துக்குள்ள வேலை வாய்ப்புகள், சில குடும்பத்தில் கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, வெளிநாடு போறக்காக ஜெபிக்கிறாங்க. எல்லா தடைகளும் நீக்கி ஆசிரிங்க. இந்த நாளின் ஜெபிக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா கர்த்தருடைய கரத்திலே அப்ப எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வந்திருக்கிற எல்லா குடும்பமும், விசேஷமாக எந்த நாட்டுக்குள்ளே இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் உங்களுடைய சமூகத்தில் யாரெல்லாம் காத்துக்கொள்ள எல்லா குடும்பமும் கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டும். இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே அப்பா கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. நிறைய குடும்பத்துல குடும்பம் ரட்சிக்கப்படாம இருக்கு. அந்த குடும்பங்களை கர்த்தர் சந்திங்க. இன்னைக்கு யாரெல்லாம் வீடு கட்டுறாங்களோ, சில குடும்பத்துல வண்டி வாங்குறாங்க, சில குடும்பத்துல அதுக்குள்ள எல்லா காரியத்திலையும் வாசல் திறந்தாங்க. உங்க பிள்ளையோட கர்த்தர் கூட இருங்கப்பா. சில குடும்பத்திலே நிறைய பணம் அப்பா தேவையில்லாம ஏமாந்துட்டாங்க. ஆனாலும் கர்த்தரை நம்பி இருக்காங்கப்பா. அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும். தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண அப்பா யாரெல்லாம் இணைந்தாலும் அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து விடுங்க. சில குடும்பங்கள் அப்பா வேதனையோடு துக்கத்தோடு இருக்காங்கப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னது போல உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் இளைப்பாறுதல் கட்டிடுங்க. கர்த்தர் கூட இருங்க. உங்க நாம மட்டும் மேம்பட்டும். துதிகான மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். எனக்காக டெய்லி ஒரு நிமிடமா ஜெபிங்க. கர்த்தர் குடும்பத்தை அவர் விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.